வணக்கம். நீங்க பகிர்ந்திருந்த சங்கராந்தி பற்றிய இந்த கட்டுரைகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா அலசப் போறோம். சத்தியம் சொல்லணும்னா, நான் நான் என்ன நினைச்சேன்னா, இது வெறும் ஒரு பண்டிகை, ஒரு ஒரு விடுமுறை நாள் அவ்வளவுதான். ஆனா நீங்க அனுப்புன இந்த தகவல்கள், இது வானத்துல நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வுக்கும், நம்ம தட்டுல இருக்கிற உணவுக்கும், ஏன் நம்ம பட்டம் விடுறதுக்கு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லுது. இது வெறும் பண்டிகை இல்ல. வானவியல், விவசாயம், கலாச்சாரம் எல்லாம் எப்படி ஒண்ணா இணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. நீங்க சொன்னது மிக சரி. பல பண்டிகைகள் புராண கதைகளையோ இல்ல வரலாற்று நிகழ்வுகளையோ அடிப்படையா வச்சிருக்கோம். ஆனா சங்கராந்தி பிரபஞ்சத்தோட இயக்கத்தை, குறிப்பா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள உறவை அடிப்படையா கொண்டாடுற ஒரு விஷயம். அதனால தான் இது இந்தியா முழுக்க வெவ்வேறு பேர்ல, வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்தாலும் அதோட ஆன்மா ஒன்னா இருக்கு. சரி, அப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கட்டுரைகள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம், மத்த இந்திய பண்டிகைகள் மாரி இது சந்திரனை இல்ல, சூரியனை அடிப்படையா கொண்டதுங்கிறது. அது ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான வேறுபாடு? அதிலேருந்து தொடங்குவோம். இது ஒரு அருமையான கேள்வி. நம்மளோட பல பாரம்பரிய பண்டிகைகள், தீபாவளி, ரம்ஜான் இதெல்லாமே சந்திர நாட்காட்டிய, அதாவது லூனார் கேலண்டர் முறைய பின்பற்றுது. சந்திரன் பூமிய சுத்தி வர்றத அடிப்படையா கொண்டது அது. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த பண்டிகைகளோட தேதி ஆங்கில நாட்காட்டியில மாறிட்டே இருக்கும். ஆமா, ஆமா. தேதி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மகர சங்கராந்தி சூரியனை அடிப்படையா கொண்டது. சூரியன் நிலையானது, பூமி தான் அதை சுத்தி வருது. அதனால இதோட தேதி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் மாறாது. ஜனவரி 14 இல்லனா 15ல வரும். ஓ, அதனால தான் இதுக்கு தேதி மாறாம இருக்கு. சரி, அப்போ மகர சங்கராந்திங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? குறிப்பா அந்த சங்கராந்திங்கிற வார்த்தை. சங்கராந்திங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு நகர்தல் இல்லனா மாற்றம்னு அர்த்தம். வானியலை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு நகர்றதையே இது குறிக்குது. ஓஹோ. மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்குள்ள நுழையுது. இது வெறும் ஜோதிட நிகழ்வு மட்டும் இல்ல, இது ஒரு முக்கியமான வானியல் திருப்பம். அப்படியானா சூரியன் மகர ராசிக்குள்ள நுழையறதால என்ன பெரிய மாற்றம் நடக்குது? இங்கதான் பூமியோட சாய்வு ஒரு முக்கிய பங்கு வைக்குது. பூமி நேரா சுழலல, சுமார் 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. சரி. இந்த சாய்வு காரணமா தான் நமக்கு பருவகாலங்களே உருவாகுது. டிசம்பர் 21 இல்ல 22 குளிர்கால சங்கராந்தி அன்னைக்கு வடக்கு அரைக்கோளத்துல இருக்கிற நமக்கு அதுதான் வருஷத்தோட மிக குறுகிய நாள். மிக நீண்ட இரவு. ஆமா, மிக நீண்ட இரவு. அது வரைக்கும் தெற்கு நோக்கி பயணிக்கிற மாதிரி தோன்ற சூரியன் அதோட பயணத்தை நிறுத்தி வடக்கு நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. இந்த வடக்கு நோக்கிய பயணத்துக்கு பேர் தான் உத்தராயணம். உத்தரம்னா வடக்கு, அயனம்னா பயணம். மகர சங்கராந்தி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தோட தொடக்கத்தை குறிக்குது. புரியுது. அப்போ டிசம்பர் 21லயே மாற்றம் தொடங்கிடுது. ஆனா நாம அதை ஜனவரி 14ல கொண்டாடுறோம். இந்த இடைவெளி ஏன் வருது? நல்ல கேள்வி. பண்டைய காலத்துல இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ஒரே நாள்ல நடந்திருக்கலாம். ஆனா பூமியோட அச்சு மெதுவா நகரதால, பிரிசிஷன் ஆஃப் த ஈக்விலாக்சிஸ் அப்படிங்கிற நிகழ்வுனால இந்த தேதிகளுக்கு நடுவுல இப்போ சில வாரங்கள் இடைவெளி இருக்கு. ஆனா அதோட குறியீட்டு அர்த்தம் ஒண்ணுதான். இருள் குறைஞ்சு ஒளி அதிகரிக்க தொடங்குற காலம் இது. நாட்கள் நீளமாகவும் இரவுகள் குறையவும் தொடங்கும். இது ஒரு நம்பிக்கையோட, ஒரு புது தொடக்கத்தோட அடையாளம். ஆஹா. வானத்துல நடக்கிற இந்த மாற்றம் இருண்ட குளிர்காலத்தோட முடிவுக்கான ஒரு பிரபஞ்ச அறிவிப்பு. சரி, இந்த வானியல் நிகழ்வு எப்படி நம்ம வயல்களுக்கு வருது? வானத்திலிருந்து வயலுக்கு இந்த இணைப்பு எப்படி உருவாகுது? மிக இயல்பாவே உருவாகுது. சூரியனோட வடக்கு நோக்கிய பயணம்னா என்ன? அதிக சூரிய ஒளி, அதிக வெப்பம். ஆமா. இது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. மழைக்காலத்துல விதைச்ச பயிர்களான நெல், கரும்பு, எள், மஞ்சள், பருப்பு வகைகள் இதெல்லாம் குளிர்காலத்தோட இறுதியில அறுவடைக்கு தயாரா இருக்கும். சங்கராந்திங்கிறது விவசாயிகளோட உழைப்புக்கு பலன் கிடைக்கிற நேரம். அதனால தான் இது ஒரு மாபெரும் அறுவடை திருவிழாவா கொண்டாடப்படுது. இது இயற்கைக்கு, குறிப்பா சூரியனுக்கு நன்றி சொல்ற ஒரு விழா. இதுல உணவு ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு இந்த கட்டுரைகள் சொல்லுது. குறிப்பா எள்ளும் வெல்லமும். இது எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கு. இது வெறும் இனிப்புக்காகவா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? நிச்சயமா காரணம் இருக்கு. இது நம்ம முன்னோர்களோட அறிவியல் பூர்வமான உணவு பழக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். குளிர்காலத்தோட கடுங்குளிரை எதிர்கொள்ள உடம்புக்கு அதிக ஆற்றலும் வெப்பமும் தேவை. கரெக்ட். எள்ளிலிருந்து கிடைக்கிற எண்ணெய் உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பையும் வெப்பத்தையும் தருது.
வெல்லம் வெறும் சர்க்கரை மட்டும் இல்ல, அதுல இரும்புச் சத்து மாதிரி தாதுக்கள் இருக்கு. அது உடனடியா ஆற்றலை தரும். இது ரெண்டும் சேரும்போது அது குளிருக்கு எதிரான ஒரு சரியான ஊட்டச்சத்து கலவையா மாறுது. அப்போ எள்ளுருண்டை சாப்பிடுறது வெறும் பாரம்பரியம் இல்ல, அது அந்த பருவத்துக்கான ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி சொல்றீங்க. ஆனா இந்த இணைப்பு ஒரு தற்செயலான விஷயமா இருக்குமா, இல்ல நம்ம முன்னோர்கள் இதை உண்மையிலே உணர்ந்து தான் செஞ்சாங்களா? அவங்க கொழுப்பு இல்ல தாதுக்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு காரணமும் விளைவும் தெரிஞ்சிருந்தது. எந்த உணவை எந்த பருவத்துல சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிறது ஒரு அனுபவ அறிவு. ஆயிரக்கணக்கான வருஷமா குளிர்காலத்துல எள் சாப்பிட்டா உடம்பு கதகதப்பா இருக்குங்கிறத அவங்க கவனிச்சிருக்காங்க. அந்த அறிவு தான் இன்னைக்கு பாரம்பரியமா தொடருது. தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகையே இந்த அறுவடையோட கொண்டாட்டம் தான். புது பானையில அந்த வருஷம் விளைஞ்ச புது அரிசியை போட்டு பாலும் வெல்லமும் சேர்த்து பொங்குறது. பொங்கல்ங்கிற சொல்லுக்கே பொங்கி வழிதல்னு தான் அர்த்தம். ஆமா, அந்த பானையில பால் பொங்கி வர்றது அது வெறும் ஒரு சமையல் நிகழ்வு இல்ல. அது ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு. அந்த வருஷம் முழுக்க பால் மாதிரி மகிழ்ச்சியும் செல்வம் மாதிரி அறுவடையும் இன்பம் மாதிரி இனிப்பும் பொங்கி வழியணுங்கிற ஒரு கூட்டு பிரார்த்தனை அது. அதனாலதான் பொங்கலோ பொங்கல்னு ஆரவாரத்தோட குரல் எழுப்புறாங்க. ஆமா, அதுவும் அந்த சடங்கு பெரும்பாலும் வீட்டு முற்றத்துல சூரியனை பார்த்த மாதிரி திறந்த வெளியில செய்வாங்க. கரெக்ட். இது சூரிய பகவானுக்கு அறுவடைய நேரடியா படைச்சு நன்றி சொல்ற ஒரு நேரடி செயல். சரி, உணவுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த கொண்டாட்டங்கள்ல ரொம்ப வண்ணமயமான ஒரு அம்சம் பட்டம் விடுறது. குறிப்பா குஜராத் மாதிரி மாநிலங்கள்ல வானமே பட்டங்களால நெறிஞ்சிருக்கும். இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு தானா, இல்ல இதுக்கும் சங்கராந்திக்கும் ஆழமான தொடர்பு உண்டா? இதுக்கும் ஒரு அறிவியல் மற்றும் சமூக பார்வை இருக்கு. குளிர்காலம் முழுக்க குளிர் மற்றும் குறைஞ்ச சூரிய ஒளி காரணமா மக்கள் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க. ஆமா, அது உண்மைதான். சங்கராந்தி வரும்போது உத்தராயணம் தொடங்கிறதால சூரியனோட கதிர்கள் கொஞ்சம் வலுப்பெற்று இதமானதா இருக்கும். அப்போ மக்களை வீட்டு விட்டு வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி இது. ஒரு விதத்துல அப்படிதான். பட்டம் விடுறதுக்காக மக்கள் மொட்டை மாடிக்கும் திறந்த வெளிகளுக்கும் வரும்போது அவங்க இயல்பாவே பல மணி நேரம் சூரிய ஒளியில நிக்கிறாங்க. அதிகாலையோட மென்மையான சூரிய ஒளி உடம்புக்கு தேவையான வைட்டமின் டியை உற்பத்தி செய்ய உதவுது. அந்த காலத்துல வைட்டமின் மாத்திரைகள் இல்லாதப்போ குளிர்காலத்துக்கு பிறகு உடம்புக்கு தேவையான வைட்டமின் டியை இயற்கையா பெறதுக்கு இது ஒரு வேடிக்கையான சமூக வழியா அமைஞ்சிருந்தது. அடடா, ஆரோக்கியத்தையும் கொண்டாட்டத்தையும் எவ்வளவு அழகா இணைச்சிருக்காங்க. இது வெறும் தனிநபர் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, ஒரு சமூக நிகழ்வும் கூட. எல்லாரும் மொட்டை மாடிகள்ல கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டங்களை அறுத்து ஆரவாரம் செய்யறது ஒரு பெரிய சமூக பிணைப்பை உருவாக்குது. மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட சிறப்பு. இது மாதிரியே சங்கராந்திக்கு முந்தின நாள் போகின்னு ஒரு சடங்கு இருக்கு. அன்னைக்கு பழைய தேவையில்லாத பொருட்களை எரிப்பாங்க. ஆமா, அது ஒரு பெரிய துப்புரவு நாள் மாதிரி தானே. மேற்பரப்புல பார்த்தா அப்படிதான். ஆனா அதோட குறியீட்டு அர்த்தம் ரொம்ப ஆழமானது. எரிக்கிறது வெறும் பழைய பொருட்களை மட்டும் இல்ல, பழைய கசப்பான எண்ணங்கள், மனசுல இருக்கிற தீய சிந்தனைகள், கடந்த கால கவலைகள்னு எல்லாத்தையும் அந்த நெருப்புல போட்டு பொசுக்கி ஒரு புது தூய்மையான வாழ்க்கைய தொடங்கணுங்கிறது தான் அதோட தத்துவம். ஓ, இது ஒரு மனரீதியான சுத்திகரிப்பு. ஆமா. ஆக வானவியல் ரீதியா ஒரு புது பயணம், விவசாய ரீதியா ஒரு புது அறுவடை, தனிப்பட்ட ரீதியா ஒரு புது தொடக்கம்னு 3 நிலைகள்லயும் இது ஒரு புத்தாக்கத்தை குறிக்குது. ஆச்சரியமா இருக்கு. ஒரே பண்டிகை மாநிலத்துக்கு மாநிலம் எவ்வளோ வித்தியாசமா கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டுல பொங்கல், பஞ்சாப்ல லோஹரி, அசாம்ல மாக் பிஹு. பெயர்கள் வேற, ஆனா அடிப்படை ஒண்ணுதான் இந்த கட்டுரைகள் சொல்லுது. அந்த வேறுபாடுகளை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? சூரியனோட வருகையையும் கொண்டாடுறது. ஆனா ஒவ்வொரு பிராந்தியமும் அதோட சொந்த கலாச்சாரம், விவசாயம், சமூக வழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வெளிப்படுத்துது. உதாரணத்துக்கு பஞ்சாப்ல லோஹரி எப்படி இருக்கும்? பஞ்சாப் ஒரு விவசாய பூமி. அங்க லோஹ்ரி குளிர்காலத்தோட உச்சக்கட்ட முடிவை குறிக்குது. சாயங்காலம் மக்கள் பெரிய நெருப்ப மூட்டி அதை சுத்தி ஆடுவாங்க, பாடுவாங்க. அந்த நெருப்புல எள், வெல்லம், கடலை, பாப்கார்ன் மாதிரியான விஷயங்களை அர்ப்பணிப்பாங்க. நெருப்புக்கு அர்ப்பணிக்கிறாங்களா? ஆமா, இது அக்னி தேவனுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் வரப்போற நீண்ட நாட்களை வரவேற்கிற மாதிரியும் அமையுது. துல்லாபட்டி மாதிரி நாட்டுப்புற பாடல்களை பாடுறது அங்க ரொம்ப பிரபலம். அது ஒரு சமூக ஒன்றுகூடலோட உச்சம். நெருப்பு அங்கே மையமா இருக்கு. சரி, அசாம்ல எப்படி? அசாம்ல இத மாக் பிஹு இல்லனா போகாலி பிஹுன்னு சொல்றாங்க. போகாலினா உண்பதன் மகிழ்ச்சின்னு அர்த்தம். இதுவும் அறுவடைக்கு பிறகான கொண்டாட்டம் தான். பண்டிகைக்கு முந்தின ராத்திரி
உருகான்னு சொல்லுவாங்க. அன்னிக்கு ராத்திரி மக்கள் ஆற்றங்கரைகள்லயோ இல்ல வயல்கள்லயோ தற்காலிகமா மூங்கில்ல குடிசைகள் கட்டுவாங்க. அதுக்கு மேஜி இல்ல பேலாகர்னு பேரு. குடிசையே கட்டுவாங்களா? ஆமா, அந்த ராத்திரி முழுக்க அங்க தங்கி சமூக விருந்து சாப்பிட்டு கொண்டாடுவாங்க. மறுநாள் காலையில அந்த மூங்கில் குடிசைகளை எரிச்சிட்டு குளிர்காலத்தை வழி அனுப்பி வைப்பாங்க. வாவ்! பஞ்சாப்ல ஒரு பெரிய நெருப்பு, அசாம்ல ஒரு குடிசையே எரிக்கிறாங்க. ஆனா ரெண்டுமே நெருப்பை பயன்படுத்தி குளிர வழி அனுப்புற சடங்கு தான். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது. கர்நாடகா, ஆந்திரா மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள்ல எப்படி? கர்நாடகாவுல எள்ளு பெல்லான்னு ஒரு கலவை. எள்ளு, வெல்லம், வறுத்த கடலை, தேங்காய்லாம் சேர்த்து ஒருத்தருக்கு பரிமாறிக்குவாங்க. எள்ளு பெல்லாம் திந்து ஒள்ளே மாத்தாடின்னு சொல்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இத சாப்பிட்டு நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னு அர்த்தம். இது உறவுகளை புதுப்பிக்கிற ஒரு அழகான சடங்கு. ஆந்திராவில அரிசி மாவு, வெல்லம், பால்ல செய்யற அரிசேலுங்கிற இனிப்பு ரொம்ப பிரபலம். அங்க வீட்டு வாசல்ல ரங்கோலி போடுறது, பசுக்களை அலங்கரிக்கிறது இதெல்லாம் முக்கியத்துவம் பெறும். ஆக ஒவ்வொரு மாநிலமும் அவங்க அறுவடை பொருட்களை, அவங்க பாரம்பரியத்தை இந்த கொண்டாட்டத்துல புகுத்துறாங்க. நாம இன்னைக்கு பேசுனதுல இருந்து நான் எடுத்துக்கிற முக்கிய விஷயங்கள், சங்கராந்திங்கிறது வெறும் விடுமுறை இல்ல. அது சூரியனை மையமா வச்ச ஒரு வானியல் பண்டிகை. பூமியோட சாய்வுக்கும் நம்ம அறுவடைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நாம சாப்பிடுற எள்வெல்லம், பட்டம் விடுறது மாதிரியான எளிய பாரம்பரியங்களுக்கு பின்னாடி ஆழமான அறிவியல் மற்றும் சமூக காரணங்கள் இருக்கு. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த ஒரு பண்டிகை பழங்கால கலாச்சாரங்கள் இயற்கையையும் வானத்தையும் எவ்வளவு உன்னிப்பாவும் மரியாதையோடும் கவனிச்சிருக்காங்கன்னு காட்டுது. அவங்க கிட்ட தொலைநோக்கிகளோ செயற்கைக்கோள்களோ இல்ல. ஆனா சூரியனோட இயக்கத்தை வச்சே அவங்க வாழ்க்கைய, அவங்க நாட்காட்டிகளை, அவங்க கொண்டாட்டங்களை வடிவமைச்சாங்க. அந்த அறிவு வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, அது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான அறிவியல். இது வெறும் கடந்த கால விஷயம் மட்டும் இல்ல, இன்னைக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? நிச்சயமா, சூரிய சுழற்சிகளை கண்காணிக்கிறது இன்னிக்கும் காலநிலை அறிவியல், விவசாயம், ஆற்றல் துறைக்கு மிக மிக முக்கியமானது. எந்த பயிரை எப்போ விதைக்கணும், எப்போ அறுவடை செய்யணுங்கிறத தீர்மானிக்க இன்னிக்கும் உலகெங்கும் இருக்கிற விவசாயிகள் சூரியனையும் பருவங்களையும் சார்ந்துதான் இருக்காங்க. இந்த பண்டிகை டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்தாலும் மனித வாழ்க்கைக்கும் இயற்கையோட அடிப்படை ரிதம்ஸுக்கும் உள்ள அந்த ஆழமான பிரிக்க முடியாத தொடர்பை நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நினைவூட்டுது. இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த கட்டுரைகள்ல ரஷ்யாவோட மஸ்லேனிட்சா குளிர்காலத்தை வழியனுப்புற விழானும், தாய்லாந்தோட சோங்ரான் புத்தாண்டு சூரிய நாட்காட்டிப்படி கொண்டாடப்படுதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க மனிதர்கள் சூரியனோட இந்த முக்கியமான திருப்பத்தை ஏதோ ஒரு விதத்துல கொண்டாடியிருக்காங்க. ஆமா, இது மனிதனுக்கும் இயற்கைக்குமான ஒரு உலகளாவிய உறவை காட்டுது. வடிவங்கள் மாறலாம், ஆனா உணர்வு ஒண்ணுதான். இப்போ உங்கள சுத்தி உள்ள பருவங்கள் மாறும்போது, ஒருவேளை இலையுதிர் காலம் முடிஞ்சு குளிர்காலம் நுழையும் போதோ இல்ல கோடை வெயில் தணியும் போதோ நம்ம முன்னோர்கள் கொண்டாடியிருக்கக்கூடிய, ஆனா இன்னைக்கு நம்ம அவசர வாழ்க்கையில நாம கவனிக்க தவறுற இது மாதிரியான நுட்பமான இயற்கை சுழற்சிகள் என்னவா இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அந்த பதில்ல தான் இயற்கையோட நாம இழந்த தொடர்பை மீண்டும் கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு.